டைவிங் வந்து இப்போ நார்மலாக செய்கிறத விட வெளிநாட்டுக்காரருக்கு விலைகள் வித்தியாசப்படுமா? வெளிக்கிட்டு பாருங்க, இது இப்படி இப்படி இதே செட்டப் இருக்குதாரு, இதே செட்டப் தான் இதில் இருக்குது. சின்ன பயமும் இருக்குது. எனக்கு இப்போ மூச்சில் இருக்கிற வேற இருக்கு. அண்ணா ஆளும் தெரியாம குதிச்சிட்டீங்க. எப்படியாவது காப்பாத்திருங்க. எனக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி. இன்றைக்கு செத்தா கூட நான் சந்தோஷமா சாழ்வேன். ஏன்னா வந்து நாளைக்கு நிரந்தரமற்ற வாழ்க்கை. என்னால் செய்யக்கூடியது எல்லாமே செய்துட்டேன். நாங்கள் யாருக்குமே வஞ்சகம் தீமை மனசளவில் நான் செய்ததில்லை. எங்களுக்கு எது நன்மை என்று வருதோ அதை அவ்வளோ மட்டும் செய்திருக்கிறேன். மற்றது என்னால் முடிஞ்ச கடமைகள் எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைவேற்றியிருக்கிறேன். சந்தோஷம். போறதுக்கு முன்னால சொல்லிட்டு போயிட்டு வருவேன், திரும்ப வருவேன். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம். நாங்கள் இப்போ திருகோணமலையில் எங்களுடைய 22வது நாளில் இருக்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த வழிக்கிட்டு இலங்கை பூராவும் இருக்க 25 மாவட்டத்துக்கும் வந்து எங்களுடைய வேன் வீடு ராசாத்தியில் வந்து பயணத்தை மேற்கொண்டு வந்தாங்க. அதில் 22வது நாள். அதோட இவ்வளவு நாளும் நாங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பயணம் செய்து கொண்டிருக்க வந்து கொஞ்சம் நாட்கள்லாம் நின்றுனாங்க. ஆனால் திருகோணமலையில் வந்து அதிக நாட்கள் நிற்க வேண்டிய வந்துட்டு என்ன காரணம்னா வந்து நாங்கள் இவ்வளவு மாவட்டத்திலேயும் வந்து திருகோணமலை தான் வந்து முதலாவது டூரிஸ்ட் பிளேஸ் கணக்கு இருக்கிற இடம். அதில் கணக்க இடங்களுக்கு எல்லாம் போனாங்க. அது எங்கே போனாங்க, எப்படி போனாங்க, அதுக்கு எவ்வளோ செலவாயிட்டு நீங்களும் எப்படி போகக்கூடிய மாதிரி இருக்குமென்றதை பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னே காணொலிகள் எங்களோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கு நாங்கள் திருகோணமலையில் மனையாவளி என்ற இடத்துக்கு போய் வந்து ஸ்கூபா டைவிங் செய்ய போகிறோம். நார்மலாக நேற்று வந்து நாங்கள் புறாமலைக்கு போய் வந்து ஸ்னோக்லிங் செய்து மேலே கடலுக்கு மேலே இருந்து வந்து பவளப்பாறைகள், மீன்கள், வித்தியாசமான உயிரினங்கள், கடல் ஆமைகள், வித்தியாசமான இதுகள் எல்லாமே பார்த்துனாங்க. உண்மையிலேயே வந்து நிலத்தில் இருக்கிறத விட கடல் வந்து அவ்வளவு அழகானது. பல ரகசியங்களை வந்து புதைத்து வைக்கிறது. உலகத்தின் 70% வந்து கடலாலையும் 30% தான் வந்து நிலத்தாலையும் வந்து சூழப்பட்டது. இப்போ கடலுக்குள்ளே எவ்வளவு இருக்குன்னு நீங்கள் சிந்தித்து பாருங்க. நாங்கள் பார்க்குறது ஒரு கடுகளவுன்னு சொல்லலாம். இன்றைக்கு நாங்கள் ஸ்கூபா டைவிங் மூலியமாக வந்து கடலுக்கு அடியில் போய் என்ன மாதிரி அதுன்ற அழகு இருக்குன்றதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். கூடுதலாக திருகோணமலை வர வெளிநாட்டவர்கள் எல்லாருமே வந்து அந்த விஷயத்தை செய்யணும். ஆனால் கணக்கு பேருக்கு தெரியாத விஷயம். இன்றைக்கு நாங்கள் நேரடியாக போய் அதுக்கு எவ்வளோ செலவாகும், நீங்கள் யாழ் மூலியமாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். சகல விதமான தகவல்களையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதோட எங்கட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து எங்கட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க. என் வழிக்கு வந்து போன முறை வந்து நாங்கள் எங்களை ஒரு அண்ணா இன்வைட் பண்ணி ஒரு ஆட்டோவில் வரைக்க வந்து அதுவும் நல்ல அழகான ஒரு கடற்கரை உண்டு. ஆனால் அது ட்ரிங்கோ பீச்சுக்கு இங்கால பகுதியிலே இருக்குது. ட்ரிங்கோ பீச்சிலேருந்து பார்த்தா தெரியாது கூடுதலாக. ஆனால் நல்ல ஒரு அழகான கடற்கரை அதுவும். நேர இதுலேருந்து தான் வந்து நாங்கள் போகணும். சிலோன் வயல்ஸ் எங்களோட வாகனத்தை சுற்றி இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டினாங்க. அதில் இலங்கையிலேயே பிரதானமாக செய்யக்கூடிய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒட்டினாங்க. அதில் ஸ்கூபா டைவிங் இதையும் ஒட்டியிருக்கோம். இன்றைக்கு நாங்கள் இப்படித்தான் வந்து இதில் இருக்கிற மாதிரி தான் போக போகிறோம். இதுக்கு நாங்கள் திருவண்ணாமலையில் தெரிவு செய்த வந்து ஸ்லோன் வேல்ஸ் இவர்களை தான் வந்து நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம். நேர்த்தியாக செய்தறிவினோம். நீங்கள் கணக்கு பேருக்கு பயம் இருக்கும், கடலுக்கு அடியில் போகிறது என்ன மாதிரி இருக்கும், ஏதாவது பிரச்சனை வந்துடும், ப்ரெஷர் ஆயிரும் அப்படின்ட்டு எனக்கே பயம் இருக்குது. இன்றைக்கு தான் நான் முதல் முறையாக செய்ய போகிறேன். பாப்போம் முதல் அனுபவம் என்ன மாதிரி இருக்குண்டு. அண்ணா வணக்கம். போலாமா? ஆபத்தா? முதல் முறையா நாங்கள் செய்ய போறோம். நேற்று ஸ்னோக்லிங் செய்வே இந்த கண்ணாடிக்குனால அப்படி கீழே பார்த்தா அது ஆழ்பவா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஒன்று வந்து. ஸ்கூபா டைவிங்ன்றக்குள்ளனா கொஞ்சம் தியரி ஸ்கில் எல்லாம் இருக்கு. நாங்கள் அதை உங்களுக்கு நாங்கள் கிளியரா நீட்டாக உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருவோம்.
அதை எப்படி செய்யறன்ற ஒரு ப்ராப்பர்லியாக அதை நம்ம செய்யணும். சரி, அப்போ வர்றாங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி அதை பற்றின இது வந்து சொல்லி கொடுப்பீங்க. இப்போ ஒரு சின்ன கிளாஸ் ஒன்று கொடுத்து தான் அதுக்கப்புறம் தான் உங்களை கொண்டு ஒரு ஷெலோ வாட்டரில் உங்களை கொண்டு நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து நீங்கள் எப்படி ப்ரீத் பண்ணுறீங்க, உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு சேஃப்டி அப்படின்ற பிறகு தான் நான் உங்களை தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போவோம். சரி, இதில் வந்து எத்தனை ஸ்டேஜ் இருக்குது? இப்போ சரி, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வந்து இதில் 2 ஸ்டேஜ்ன்னு இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு சின்ன இடத்துல விடுவினோம், அதுக்கு பிறகு திருக்கோணேஸ்வரம், அதுக்கு பக்கத்தில் ஆல்பமான இடங்களுக்கு இப்படி விட மாட்டேன். இப்போ டைவிங்லனா டிஸ்கவரி ஸ்கூபா டைவ்ன்றது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக செய்ய போகிறது. அதில் வந்து நாங்கள் டீப்பில் அதை இறக்க இயலாது. அதால் வந்து பெடி என்ற ஒரு கம்பெனி இருக்குது, ஆஸ்திரேலியா அண்ட் பெடி. அதில் வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் ஓப்பன் வாட்டர் செய்யணும். கோர்சஸ் இருக்குது, ஓப்பன் வாட்டர், அட்வான்ஸ், ரெஸ்கியூ, EFA, டைவ் மாஸ்டர். அப்போ நீங்கள் அட்வான்ஸ் முடித்தா நீங்கள் டீப் டைவில் போய் இறங்கலாம். மற்றபடி நீங்கள் டிஸ்கவரி ஸ்கூபா டைவ்ன்றது நார்மலாக ஷலோவில் செய்கிறது. இப்போ நாங்கள் செய்கிறது வந்து டிஸ்கவரி ஸ்கூபா டைவ் ஸ்டார்டிங். சரி, இப்போ இது வந்து சில பேருக்கு வந்து யோசனை இருக்கும், இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், முட்டு இருக்கும், அப்படியான ஆட்கள் வந்து செய்யலாமா? அது உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஃபார்ம் ஒன்று தருவோம் நாங்கள். அதில் உங்களுக்கு என்னென்ன வருத்தங்கள் இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதில் ஃபில் பண்ண அந்த ஃபார்மை நாங்கள் பார்ப்போம். பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் உங்களை கூட்டி போக ஏழுமா. சரி, இது செய்யறதுக்கு வந்து வயசு இல்லை இருக்கா? சின்ன பிள்ளைகளும் செய்யலாமா, பெரியாக்களும் செய்யலாமா, இல்லை வயசு போனாக்களும் செய்யலாமா? இப்போ 40 வயசு 12 வயசுலேருந்து செய்யலாம். 12 வயசுலேருந்து செய்யலாம். கோர்ஸ் இருக்குது, ஜூனியர் ஓப்பன் வாட்டர் இருக்குது, அது 10 வயசில் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஓப்பன் வாட்டர் செய்யணுமா இருந்தால் ஓப்பன் வாட்டர் இருந்தால் 12 வயசு ஆகும். 12 வயசுலேருந்து எத்தனை வயசு மேக்ஸிமம் வந்து ஏதாவது லிமிட்? மேக்ஸிமம் லிமிட் இல்லை, இதில் எத்தனை வயசு இருந்தாலும் செய்யலாம். மற்றது வந்து இன்னும் ஒரு விஷயம் கேட்கணும், விடிய யோசனை வந்தது. இப்போ எனக்கு எல்லாம் போன முறை ரோப்புக்கு போயக்க வந்து வெயிட் லிமிட் பார்த்தவ, இப்படி அதுக்கு வந்து வெயிட் லிமிட் திரும்பி கண்டிப்பாக இருக்குது. இதுக்கும் வெயிட் இது எத்தனை கிலோ? நீங்கள் எத்தனை கிலோ உங்களோட பாடி வெயிட்? இல்லை, எத்தனை கிலோன்னு சொல்லுங்க. மேக்ஸிமம் ஒரு 100 கிலோ இருப்பீங்களா? இல்ல, அதுக்கு கூட உங்களோட பொயன்சியை நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம் தண்ணியில. நாங்க பாப்போம் வெயிட் கூடண்டாலும் நீங்க அதுக்கேத்த வெயிட் அதுக்கேத்த மாதிரி வெயிட்ட போட்டு உங்களை நாங்க கொண்டு போவோம். அப்ப வெயிட் கூடண்டா அவைல் செய்ய கூடாது இல்ல? அப்படியெல்லாம் இல்ல, செய்யலாம். ரைட், அப்பாடா தப்பிச்சு நம்ம இந்த டாஸ்க்ல இருந்து. சரி, இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு முன்னால இப்படி நாங்க நார்மலா வந்து போயிடலாம். அதுக்கான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் என்னென்ன கொண்டு போறோம்னா, பாதுகாப்பு உபகரணம் BCD இதுக்கு நம்ம சொல்றது பொயன்சி கண்ட்ரோல் டிவைஸ். எங்கட பொயன்சி BCD தான் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து வந்து ரெகுலேட்டர். இதுல வந்து 4 ஹோசஸ் இருக்கு. இதுல பிரீத் ஹோஸ், மஞ்சள் வந்து எமர்ஜென்சி ஹோஸ்ன்னுவாங்க. அடுத்து வந்து இது வந்து ஏஜ் ஹோஸ், நம்ம டேங்க்ல இருக்கிற காத்தை இதெல்லாம் கூட்டி குறைக்கிறது. பார்க்கலாம் நாங்க இப்போ டேங்க்ல எவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது தண்ணிக்குள்ள, அதெல்லாம் நாங்க டேங்க்ல இதை ஃபிட் பண்ணி போட்டு செக் பண்ணணும். சம் கிளாஸஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு நான் பிறகு சொல்லி தருவேன். இப்போ நாங்க எத்தனை அடிக்கு போறோம்? மேக்ஸிமம் நீங்க இப்போ ஒரு 6 and ஒரு 8 மீட்டர் அதுக்குள்ளதான் நீங்க அதுக்குள்ளதான். என்னென்ன பார்க்கலாம்? இப்போ திருவண்ணாமலை கடற்கரைக்கு கடலுக்கடியில போனா என்னென்ன? இப்போ திருவண்ணாமலை கடற்கரை என்று சொல்றதை விட இங்க வந்து திருவண்ணாமலையில கோரல்ஸ் நிறைய இருக்கு. கோரல்ஸ், லாட் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கு. இங்க மெனி ஃபிஷஸ் இருக்கு. நீங்க மீன்கள், குரல் பார்க்கலாம், லைவா பார்க்கலாம் எல்லாத்தையும். நீங்க டைவிங் வந்து இப்போ நார்மலாக செய்யறதை விட வெளிநாட்டுக்காரருக்கு விலைகள் வித்தியாசப்படுமா? ஆமா, சின்ன வித்தியாசம் இருக்கு. அது தொடர்பாக வந்து நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். இந்த தொடர்பு கீழே போகுது. அதோட இந்த சிலிண்டர் வந்து எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும்? இப்போ நீங்க அதை பிரீட் பண்ற பொறுத்து இருக்கு. சரி, இப்போ பாதுகாப்பு நடவடிக்கை அங்க என்ன செய்வீங்களா? எங்களுக்கு கயிறு ஓட்டி இதை கட்டி வைப்பீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கயிறை போட்டு கட்டி வைக்கலாம் ஒன்றும் இல்லை. உங்களோட ஒரு டைவ் மாஸ்டர், ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வருவாங்க, அவங்க உங்களை சேஃப்டியா கொண்டு போவாங்க. கடைசியா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி போறோம். இப்போ நீச்சல் தெரியாத ஆக்களும் இதை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக செய்யலாம். கண்டிப்பா, ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது, அது பிரதானமான இது. டிஸ்கவரி ஸ்கூபா டைவிங்க்கு வந்து நீச்சல் இம்பார்ட்டன்ட் இல்லை. உங்களோட பொயன்சி அதில் கண்ட்ரோல் பண்ண போறீங்க, அவ்வளோதான். சரி, இன்றைக்கு செய்யறோம், அனுபவத்தை சொல்றோம். நீங்களும் கட்டாயம் திருவண்ணாமலை வந்தா வந்து செய்யுங்க. இதில் பற்றியும் ஒரு சின்ன இதுனா நம்ம டைவிங் போக்குல டைவிங் அண்ட் ஸ்னோர்க்லிங்க்கு நம்ம யூஸ் பண்றது வந்து மாஸ்க் அண்ட் ஸ்னோர்க்கிள் அண்ட் ஃபின்ஸ். இது வந்து போட்டா வந்து நல்லா அடிக்கக்கூடிய அப்படி இல்லை. இது டைவிங்க்கு இது ப்ராப்பர்லியாக போடணும். போட்டால் கிக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. அடுத்து யூஸ் பண்ண தெரியாதாக்களும் இருக்காங்க. அது போடுறதுக்கு காரணம் எப்படின்னா, இப்போ தண்ணிக்குள்ள அண்டர் வாட்டரில் வந்து ஸ்டோன் ஃபிஷ், அது நிறைய அதில் ஃபிஷ்கள் காலில் கீழே குத்தாமல் இருக்கிறதுக்கு அதோட சேஃப்டிகளுக்கு அது தப்பாக வைக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் சேஃபாக தான் உங்களை கூட்டி கொண்டு போயினோம். நாங்கள் அனுபவத்தை இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிறோம். பயமாக தான் இருக்கு போமா. இது வந்து ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டரில் வந்து 4 ஹோஸ் வரும், 4 ஹோசஸ் வரும். பிளாக் ஒன் நாங்கள் ப்ரீத் பண்ணுற ஹோஸ். yellow ஒன் வந்து சம்டைம் இப்போ நாங்கள் 4 பேர் போகிறோம், எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு மேலே கொஞ்சம் குறைவாக இருந்தால் நம்ம அவருக்கு இதை கொடுக்கலாம். எமர்ஜென்சி ஹோஸ்ன்னு சொல்கிறது. இது வந்துன்னா ஏஜ் ஹோஸ். நம்ம இந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கிற
காற்றை இது காட்டும் உங்களுக்கு. இதில் எத்தனை பார் காற்று இருக்குது, நம்ம இப்போ கிலோ அப்படி இப்படி சொல்லலாம், இது வந்து பார்ன்னு தான் சொல்லுவோம். நம்ம ஏரை வந்து இல்லை எவ்வளோ இருக்குன்றது இது காட்டும், நம்ம இதை காட்டும். இது வந்துன்னா எங்களோட இந்த பிசிடியை கண்ட்ரோல் பண்ணுற கோர்ஸ் தான் இது. இந்த வார் நாங்கள் டேங்கை எப்போவுமே ஓப்பன் பண்ணக்குள்ள என்ன செய்யணும்னா, இடது கையில் டேங்க் எடுத்துட்டு இதை இப்படி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்படி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணக்குள்ள இந்த கிளாஸ் வெடிச்சுதுன்னா கண்ணில் எங்கேயாவது நமக்கு படும். அதால் இதை திருப்பி பிடிச்சு கொண்டு இதை ப்ரெஷ் பண்ணி கொண்டு டேங்கை ஓப்பன் பண்ணணும். ஏன்னா இது இருக்கிற ப்ரெஷர் முழுக்க இதெல்லாம் லைட்டாக வெளியில் போச்சுன்னா கோஸுக்குள்ளே ஈஸியாக இருக்கும். நம்ம இதை ப்ரெஷர் பண்ணாமல் ஓப்பன் பண்ணோம்னா ஏதாவது கோஸ் வெடிக்கலாம், இந்த கிளாஸ் வெடிக்கலாம். சேஃப்டிக்கு இப்படி பண்ணுறது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி போட்டு இதில் டீப் ஃப்ளைட் இன்ஃப்ளைட் இருக்குது. இப்போ இன்ஃப்ளைட் வந்து சர்ஃபீஸ் நம்ம டைவிங் முடிச்சுட்டு சர்ஃபீஸில் வந்துட்டு இந்த ரெட் பட்டனை அமர்த்தினோம்னா இன்ஃப்ளைட் ஆகும் பிசிடி. இது வந்து டீப் ஃப்ளைட், நம்ம தண்ணிக்குள்ளே போக்கில் இதை ப்ரெஸ் பண்ணால் தண்ணிக்குள்ளே நான் போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செய்யக்குள்ள உங்களுக்கு தெரியாது, அதை நாங்கள் மேனேஜ் பண்ணி கொள்வோம், அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இந்த டீஃப்ளைட் பட்டன் இன்ஃப்ளைட் பட்டன் ஒன்லி ஒன் தான் இருக்குது. டீஃப்ளைட் வந்து 1 2 இங்கே 1 இருக்குது 3 அவசரத்துகளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் 120 கிலோ இருக்கீங்க, இப்போ மேலே வந்துட்டீங்க, உங்களால் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டீங்களோ நாங்கள் இதை பண்ணோம்னா உங்களை மேலே வந்து நீங்கள் ஃப்ளோட் பண்ணி கொண்டு இருப்பீங்க. அப்போ போட் பக்கத்தில் இருந்தாலும் டக்குன்னு உங்களை நாங்கள் போட்டில் ஏற்றி கொள்ளலாம். அப்படி நீங்கள் ஃப்ளோட்டில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஸ்னோக்லிங் போக்குள்ள லைஃப் ஜாக்கெட் போட்டிருப்பீங்க தானே, இப்போ ஸ்னோக்லிங் போய் லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கீங்க தானே, அதையும் போட்டது உங்களோட பாதுகாப்பு. அதே மாதிரி தான் இது. இப்போ எங்கட இப்போ டூல் அடுத்து வந்துன்னா இப்போ இந்த பிசிடியும் இதுக்குள்ளேயும் ஒரு லென்ஸ் தான் இருக்குது, நம்மளோட வயிறும் லென்ஸ் தான். இப்போ நம்ம ப்ரீத் பண்ணக்குள்ள நம்ம வாயாலே மூச்சு எடுத்து வாயாலே விடணும். இந்த மாஸ்க்கு தான் இப்போ உங்களுக்கு இந்த பிசிடியில் எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இதில் ஒன்றும் இல்லை. ரைட், ஓகே. அடுத்த வந்துன்னா இப்போ நீங்கள் இதை இந்த ஹோஸில் செக் பண்ணும்போது எத்தனை பார் இருக்குது? இதில் 200 இருக்கா? ரைட், ஓகே. இது இப்போ அண்டர் வாட்டரில் வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போயிட்டு கதைக்கலாம். அது 2 பேரும் கதைக்கலுமா? இல்லை, கதைக்கலாம். அதால் நம்ம என்ன பண்ணணும்னா சிக்னல்ஸ் இருக்குது, ஹேண்ட் சிக்னல்ஸ். இந்த பெடியால் ஒரு ரூல்ஸ், ஒரு கம்பெனியால் அந்த டைவிங் போனால் ப்ராப்பராக இது நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளணும். இதை வந்து ஓகேன்னு சொல்லுவோம். இது ஓகே இல்லை, இதுதான் ஓகே. இப்போ நாங்கள் சில பேர்கிட்ட ஓகேன்னு கேட்டால் மச்சான் குட் மச்சான் அப்படின்றது அப்படி சொல்லக்கூடாது. தண்ணிக்குள்ளே ஓகேண்டா ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்கக்குள்ள நீங்கள் காட்டணும் ஓகே ஓகே ஓகே. இது வந்து கோ டவுன், இது கோ அப். இது வந்து ப்ராப்ளம், காற்று வரலை, எங்களுக்கு காது வலிக்குது, அப்படி நீங்கள் அப்படி இப்படி ப்ராப்ளம்னு சொன்னால் தெரியாது. சில வேலை என்னென்னு தெரியாது எங்களுக்கு. நீங்கள் என்ன சொல்லணும்னா காதை இப்படி மைண்ட் பண்ணி இதை காட்டணும். காது வலிக்குது, வயிறு வலிக்குது, லெக் கிராம்ப், இந்த சிக்னல். இது வந்து காம் டவுன் ஸ்லோலி. இது வந்து யூ சி மீ, நீ என்ன பார். இது வந்து அவுட் ஆஃப் ஏர், எனக்கு காற்று வரலைன்றது அர்த்தம். அடுத்து வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போக்குள்ள இப்போ ப்ரெஷர், இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் எங்கேயும் போக்குள்ள உங்களுக்கு இந்த ஈக்குவலைசர் பிரச்சனை இருக்குன்னு தானே. இப்போ தண்ணி லீப்பில் போகல, இப்போ மேக்ஸிமம் ஒரு 3 மீட்டரில் போகிறோம் நினைக்கலாம், தண்ணியோட ப்ரெஷர் கொஞ்சம் கூடையாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த காது வலிக்க தோணும், வலிக்கும் காது கண்டிப்பாக. வலிக்கக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னா ஈக்குவலைஸ் பண்ணணும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு காதால் எதுவும் ரைட், வெளியில் தள்ளணும் காதால். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒருக்கா. காதால் வெளியில் இப்போ மைனஸ் ப்ளஸ் அப்படி தானே. இப்போ ஈக்குவலைசர்னா இதாகிடும். சில சொல்லுவாங்க இந்த காதில் சவு அடிச்சுட்டு அது அடிச்சு, அதெல்லாம் சும்மா. நம்ம ஈக்குவலைஸ் பண்ணலாட்டித்தான் அந்த சொல்லுவாங்க திரும்ப இந்த காது எனக்கு ஏலாமல் இருக்குது, தண்ணி போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவலைஸ் பண்ண எந்த பிரச்சனையும் இல்லை. டைவிங் இம்பார்ட்டன்ட் ஈக்குவலைஸ். நீங்கள் போக்குள்ள இப்போ சிலாக்கள் இப்போ காது வலிக்குது நான் மேலே போகிறேன்னு சொல்லுவாங்க. நான் அப்போ உங்களுக்கு சொல்லுவேன்
பொறுத்துட்டு உங்களை மேலே கூட்டி வருவார். மேலே கூட்டி கொண்டு வந்து ஒரு மீட்டரில் வச்சு நீங்கள் ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் போகலாம். போக்குள்ளே திரும்பி வலிச்சா திரும்பி ஈக்குவலைஸ் பண்ணணும். அடுத்து இன்னொரு இது இருக்குது. இதில் இப்போ ரைட் சைட் காது வலிக்குதுன்னா தலையை சரிச்சு கொண்டு செய்யணும். இங்கே இடது காது வரணும், இங்கே தலையை சரிச்சு கொண்டு செய்யணும், ஈக்குவலைஸ் பண்ணணும். அடுத்து நீங்கள் இப்போ இந்த மாஸ்க்கை போட்டுட்டீங்க. இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டோன்னே இப்போ தண்ணிக்குள்ளே போக்கலோ சில டைம் உங்களோட தண்ணிக்குள்ளே இப்போ நீங்கள் சொன்ன புறாமலையில் போக்கில் தண்ணி வந்துச்சுன்னு சொன்னீங்களோ, ரைட். அதுக்கு இன்னொரு இது ஒன்று இருக்குது. நீங்கள் மேலே ப்ரெஷ் பண்ணிக்கொண்டு ப்ரீத் அவுட் பண்ணணும் மூக்கலை. இப்போ தண்ணி இதுக்குள்ளே நின்றா இதை மேலே ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் 3 தண்ணி இருக்க நீங்கள் 2 தரமோ 1 தரமோ 3 தரமோ நீங்கள் ப்ரீத் அவுட் பண்ண தண்ணி உங்களுக்கு குறைஞ்சிடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை அதுக்காண்டி. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சிக்னல்ஸ்? இது என்னது? இது கோடா. இது 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 அவ்வளோதான் வேலை. அடுத்த இன்னொன்று இருக்குன்னா நீங்கள் நாங்கள் இப்போ தண்ணிக்குள்ளே போகிறோம் தானே, போக்கில் குரல்ஸோ மீன் எதையுமே நீங்கள் டச் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்லி பயோன்சியில் இருந்து கொண்டு ஃப்ளோட் பண்ணிக்கொண்டு நீங்கள் பார்த்து கொண்டு வரப்போறீங்க. நாங்கள் ஹோல்ட் பண்ணிக்கொண்டு நாங்கள் சிக்னல் கேட்டு வருவோம். நீங்கள் ஓகேவான்னு நான் கேட்டுகிட்டே வருவோம். நான் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் லைவாக குரல் ஃபேஷியலை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டியதான். அடுத்த இன்னும் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது. தண்ணியில் இருக்குது 2 ரெகுலேட்டர் ரெக்கவரி ஸ்கில், மாஸ் கிளியரிங், நிறைய ஸ்கில் இருக்குது உங்களுக்கு. தண்ணியில் 5 ஸ்கில் இருக்குது இந்த டிஸ்கவரி ஸ்கூபா டைவிங்க்கு. சரி, படை வீரர்களே தயாருங்கள் ஆகுங்கள்ன்ற மாதிரி நாங்கள் எல்லாரும் வெளிக்கிட்டு பாருங்க. இது இப்படி இதே செட்டப் இருக்குதாரு. இதே செட்டப் தான் இதில் இருக்குது. இன்றைக்கு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று உங்களுக்கு காத்திருக்கு. சும்மா வெயிட்டை பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படி தான் இருக்கு. இதை விட எக்கச்சக்க வெயிட் கடலுக்குள்ள எனக்கு ஏற்ற போயினேன். கிட்டத்தட்ட 13 கிலோவுக்கு கிட்ட பேக்ஸ் ஏற்ற போயினேன். ஏன்னாடா நான் வெயிட் கூடபடியாக வந்து கீழே நிலத்துக்குள்ளே போய் ஒர்க் பண்ணணும். அதனால் கணக்க வெயிட் தேவை. எல்லாத்தோடையும் போகிறோம். முதல் முறையாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கிறதுக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். இதான் அந்த மனை அவளி கடற்கரை. உண்மையிலே அழகான கடற்கரை உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாருமே சரி, ஒரு சின்ன பயமும் இருக்குது. சரி சொல்றாங்க. இவருக்கு வந்து காது அந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு நாங்க சொன்னாங்க சொல்லு உண்ட சம்மதத்தின் பேர் தான் போறோம். ரைட், நாங்க என்னன்னாலும் மறந்து வேண்டி கொடுப்போம். அதுக்கு பிறகு இவர் சொல்றாரு. நீங்க சொல்லுங்க. இவன் ஏற்கனவே வந்து போயிருக்கோம். அப்ப பிரச்சனை இல்லை. எனக்கு போய் மூச்சில் இருக்கிற வேற இருக்கு. அண்ணா இருக்கிற தைரியத்துல போறோம். என்ன நடந்தாலும் இஞ்சால எங்களை இவர் ஓகே, இவர் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் ரெடியா தானே இருக்கிறார். என்ன ஓகே தயாராகிட்டு எல்லாரும் ரெடியா? வெளியில சொல்லலாம் இருக்கும். மேலே பயமா இருக்கு. வாயால் இழுத்து வாயால மூச்சை விடணுமா? எனக்கு பட் அடிக்குது. பாப்போம். கட் பண்றேன். சரி, அதான் எல்லாரும் எல்லாரும் உடன்படிக்கை உண்டுதாங்க. இதில் ஏதாவது நடந்தால் எல்லாத்துக்கும் நாங்களே பொறுப்பு. சரி, நாங்கள் எங்களோட பயணத்தை தொடங்கினோம். முதல் முறை அனுபவம் அன்றைக்கு வந்து எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்கு. பாப்போம் தொடர்ந்து என்ன மாதிரி நடக்குதுன்றது வந்து என்ன எப்பயுமே அண்ணாக்கள் இருக்கிறபடியா. ஓகே, போறதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் வேண்டா, கயன் வந்து ஹெட்போன் இதை வந்து விழுத்திட்டார். அதனால குதிச்சிட்டான். ஆள தெரியாம குதிச்சிட்டியே. இடத்தை விட்டு
போச்சா சின்ன ஒரு துண்டு ஆள் மிஸ் பண்ணி நான் சொன்னா போனை வச்சுட்டு வாடா கோபுரோல காட வேண்டும். தொடக்கத்திலே ஒரு பயத்தை காட்டி விட்டாங்க. என்னடா வந்து இதுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் வந்துருக்கிறோம். இதுக்குள்ள இறங்கவே வந்து கூட தாட்டுட்டு டப்பட்டு குதிச்சு விட்டார். ஆளவில்லைன்னு குதிச்சு விட்டார். அது பயங்கர ஒரு ஆல்பாவா போயிட்டு இப்போ அங்க நடுவுக்குள்ள போகணும். ஸ்கூபா டைவிங்குக்கு போட் வலிக்கிட்டு என்ன எப்படியாவது காப்பாத்திருங்க. எனக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு பயணம் அப்படி ஆரம்பிச்சிட்டோம். நாங்க போயிட்டு அந்த இடத்துல எல்லாம் வச்சு பழகி கொண்டிருக்கிறோம். எங்களை வந்து முதலாவதா முழங்கால் இருக்கிற தூரத்தில் வந்து வச்சு பழக்கிவினோம். அதுக்கு பிறகு தான் வந்து சரியான டீப்பான ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போயினோம். சரி, இந்த கரையில் வச்சு தான் வந்து எங்களுக்கு பழக்க போயினோம். கரையில் வச்சு பழக்கி உங்களோட அனுபவம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு தான் கொண்டு போயினோம். ஏன்னா எடுத்த உடனே எங்களுக்கு பழக்கமே ஒன்றும் இல்லாமல் நடுக்கடலில் கொண்டே விட்டால் பிரச்சனை ஆயிடுபட்டபடியா மேலே என்ன வடிவம் பழக்க நான் பாட்டுக்கு தனியாக காய்ச்சி கொண்டிருக்கிறேன். பிறகு நான் கதைச்ச இந்த சம்பவம் உங்களுக்கு என்னென்ன விளங்குவா. இதில் இருக்கிறவங்களுக்கு லைட்டாவது நீச்சல் அடிப்பாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது. பாரு இறங்கவா. சரி, இதில் வச்சு தான் பழக்க போகிறோம். எனக்கு இதே ஆல்பமாக இருக்குது. இதில் பெருசாக தண்ணி இல்லை. உண்மையாக தானே கம்பி ஒன்றையும் பிடிக்காம பாய்ங்க சும்மா பாய்ங்க. சரி அண்ணன் இதுல வச்சுதான் பழக்க போறார். ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறார். ஆனா என்ன எனக்கு தான் நீச்சல் தெரியாது. இந்த உடுப்பு வந்து ஏன் போடுறேன்டா, கீழே போக போக ஆழத்துல குளிருமா, அது வந்து கொஞ்சம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். அப்ப எனக்கு உடுப்பும் இல்லை, எனக்கு உடுப்பு சைஸ் இல்லை, அதனால உடுப்பு நான் போடல. அவையில எல்லாரும் உடுப்பு போட்டிருக்கிறோம். அந்த உடுப்பு வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவான். எனக்கு அந்த உடுப்பும் இல்லை. சமாளிப்பான். அண்ணன் நைட் ஆச்சு ஆழம் குறைவான இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவாங்க. எல்லாரும் ஒரு இதை முடிவு ஒரு ஒன்று விளங்கி கொள்ளுங்க. என்னட்ட கேட்காம யாரும் டீப்புக்கோ அந்த ரொக் அந்த பக்கமோ அடுத்த கேட்காம ஒரு போகணும். ஏண்டா முக்கியமாக சேஃப்டி எங்களுக்கு முக்கியம். அதால் க்ளோஸில் இருங்க, டீப்புக்கு போகணும். சரி ரைட், ஓகே. அவசரத்தை போடுவோம். இதான் எங்களை பாதுகாக்க போகிறது. இந்த ஒரு பெல்ட் மட்டும் அடிச்சா தெரியும். கொண்டு வா, அப்படி எழுத்துட்டு நீங்கள் கிட்ட பிடிச்சாலே அது தூரமாக இருந்தாங்க. ஆடு வயலில் இது வந்து இந்த வார் கேமரா நினைக்கிறேன். கவனம், போட் இங்கே வாங்க. ஒரு நான் சூப்பர். ஓகே. இப்போ சிலிண்டர் மட்டுமே வந்து 24 கிலோ, காற்றில்லாட்டி வந்து 20 கிலோ, காற்றோட சேர்த்து 24 கிலோ. ஆனால் கடல் நீருக்குள்ளே போய்க்க வந்து அதோட வெயிட் பெருசாக தெரியாது. இப்போ எல்லாருக்கும் வந்து பின்னால் இந்த இது சிலிண்டர் போட்டாச்சு, இது போட்டாச்சு, போட்டு பழக்க போயிடும். பழக்கைக்கு நடக்கிற சம்பவத்தை பாருங்க ஜி. மூக்கால ப்ரீத் பண்ணீங்கடா உள்ள வந்துரும். இது கழுவணும். வெளியே வந்துரும். கண்ணுக்கு போடுற இதை வந்துட்டு ஷாம்பு போட்டுட்டு கழுவினா சரி. சிலிண்டர் எல்லாம் மிதக்குது. வந்துட்டு ரெண்டு இப்படி நினைச்சிட்டு இதெல்லாம் க்ளீனாக வந்துடும். எங்கடையும் கொடுப்போம். இப்போ என்ன செய்யணும்? இதை க்ளீன் பண்ணு. அப்படியே தேய்க்க. உங்களோட மாஸ்க் பொக்கடிக்காமல் இருக்கிறதுக்கு. அப்படியா? ஓ ரைட். இப்போ எந்த கழுவி விட்டா சரியா? உள்ள புகை வரும். ஓ வாஷ் ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க வந்து இந்த ஏசிடியை வந்து டிஃப்ரெண்டாக போடுவாங்க. ஒரு சிலர் தூக்கி ஹெல்ப் பண்ணி போடுவாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ டைமாஸ்டர் இன்ஸ்ட்ரக்டர் மாதிரிலாம் அவங்களே போட்டுக்கொள்ளுவாங்க. இன்னொரு பக்கம் இது ஈஸி. இந்த ரெண்டு கையையும் இதில் ஓடிட்டு இந்த டேங்கை கீழே ஹோல்ட் பண்ணி கொண்டு இப்படியே கொஞ்சம் செல்ஃபாக எப்படி போடுறது சொல்லி காட்டுங்க. இப்படியே போடலாம். நீங்களாக போடணும்னா ஃபுல் அந்த ஸ்டெப் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் வெளியில் தூக்கி போட்டுட்டு ஸ்டெப் இந்த வெல்க்ரோவையும் போட்டுட்டு
ஒரு 2 கல் போல் அது டைவிங்கில் ஒரு ஸ்டைல். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பேசிடியில் வந்து இந்த வெல்க்ரோவை ஃபர்ஸ்ட்டு போடுங்க. அடுத்தது வந்து எங்களோட கிளிப். அடுத்தது தேர்ட் வந்து எங்களோட ஸ்ட்ரெஸ் போட்டுட்டு எங்களோட பேசிடி நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு எங்களோட பேசிடி ஃப்ளைட் ஆகுதா, டீஃப்ளைட் ஆகுதா, அடுத்து எங்களோட ரெகுலேட்டர் வேலை செய்யாது எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட எக்யூப்மெண்ட்டை நீங்கள் ஒரு செக் பண்ணி பாருங்கள். ஓகே தானே? ப்ரோ இதே வேலை செய்யுது. அது அப்போ காற்று உள்ளே வந்தால் தான் பேர் செய்யும். அதனால் உள்ள நிரப்புங்க ஜக்கெட்டுக்கு. இதை இப்படி அமர்த்தி பாருங்கள், இல்லை வாய்க்க வச்சு பாருங்கள். உங்களுக்கு காற்று எல்லாமே வேலை செய்யலான்னு நாங்கள் செக் பண்ணணும். இதை தொடர்ந்து அமர்த்தி வச்சுக்கோங்க. இல்லை இல்லை, அதை அமர்த்ததே இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுறது அது இல்லை. இந்த மஞ்சள் வந்து காணும், நீ திறந்து இது திறந்து ப்ரோ இதை கால் பண்ணுங்க. இப்போ ஒரு ஆகலாம் பழக்கணும். என்ன மாதிரி எவ்வளோ நேரம் மூச்சு அடிக்கணும், கொண்டு போகலாம், வாயால் அடிக்கணுமோ என்ன மாதிரி அண்டு உங்களை ஈஸியாக கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெகுலேட்டர் போடுங்க இருக்கு. இவங்க முண்டரே ஈஸியாக கொண்டு போகலாம். இதில் இது என்ன மட்டும் தான் நீங்கள் கஷ்டமாக கொண்டு போகணும் வேணா. இதில் வந்து இவரும் கூடவே வருவார். அதை நான் நினச்சேன் கப்பல்லேருந்து கீழே குதிக்க முடியணுண்டு கரையிலேருந்து அப்படியே கூட்டி கொண்டு போவேன். அடுத்தது வந்து எக்காரணம் கொண்டும் தண்ணிக்குள்ளே வச்சு ரெகுலேட்டரு மிக்ஸ் பண்ண வேண்டாம். வாயிலிருந்து எடுக்க வேண்டாம். நான் அந்த ஸ்கில் ஒன்று இருக்குது, தண்ணிக்குள்ளே சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் மாஸ்க்கை போடுங்க, ஒரு இடத்துல தரேன். மாஸ்க்கை போடுங்க, தண்ணியில் இப்போ முட்டுக்கல்ல உட்காரணும். சரியா? ரெகுலேட்டர் போட்டுட்டாங்க. வாங்க. தண்ணிக்குள்ளே என்ன தான் பார்க்கணும், நீங்கள் தண்ணிக்குள்ளே பார்க்குறல்ல, வெயிட் பண்ணுங்க. நீங்கள் அதில் இருக்கும் தண்ணிக்குள்ள முட்டுக்கல்ல இருக்கும். தண்ணி ஏறிட்டானா? இதில் வந்து சொல்லி கொடுக்குறாரு அந்த வாயால் என்னென்று சுவாசிக்கிறது அப்படின்றத வந்து கீழே சொல்லி கொடுக்குறாரு. கீழே இருந்து இதுதான் வருது, என்னென்று காற்று தான் வருது. திரும்ப பண்ணா திரும்ப ஜெர்னங்காயனம் போயிட்டு வந்துருக்கோம். மிஸ்டர் புவனேசம் போயிட்டு திரும்பி அரவாசியில் வந்துட்டார். இப்போ அடுத்து நான் போக போகிறேன். இப்போ போயிட்டு வந்தாக்கள்கிட்ட அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது வந்து அவன் இந்த கண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி இயலாத மாதிரி வந்திருக்கணும். அதோட எனக்கும் என்ன சொல்கிறது பயமாக தான் இருக்கு. இருந்தாலுமே போவோம். வாழ்வா சாவா இருந்தால் ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு செத்தா கூட நான் சந்தோஷமாக சாழ்வேன். ஏன்னா வந்து நாளைக்கு நிரந்தரம் பெற்ற வாழ்க்கை. என்னால் செய்யக்கூடியது எல்லாமே செய்துட்டேன். நாங்கள் யாருக்குமே வஞ்சகம் தீமை மனசளவில் நான் செய்ததில்லை. எங்களுக்கு எது நன்மை என்று வருதோ அதை அவ்வளோ மட்டும் செய்திருக்கிறேன். மற்றது என்னால் முடிஞ்ச கடமைகள் எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைவேற்றியிருக்கிறேன். சந்தோஷம்.
போகிறதுக்கு முன்னால் சொல்லிட்டு போயிட்டு வருவேன், திரும்ப வருவேடா. சரி, உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இப்போ அடுத்ததான் நான் தான் போகிறேன். லைட்டாக பயமாக தான் இருக்குது இருந்தாலும், ஆனால் இதெல்லாம் சின்ன விஷயம். சில பேர் அடிக்கடி செய்தார்கள் வந்து யோசிப்பீங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லைட்டு. ஆனால் எனக்கு புதுசாக போய்க்க ஒரு உணர்வு ஒன்று இருக்குன்னு தானே. போவோம். இப்போ அடுத்து என்ன சிக்கலைன்னா வந்து கோப்ரோக்குள்ளே தண்ணி போயிட்டு இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கோப்ரோவும் போச்சு, டிஸ்பிளேக்குள்ளேயே தண்ணி போயிட்டு. சரி, இருந்தாலும் நான் போகணும், அடுத்ததாக போகணும். இதை கொண்டு தான் போகணும். வீடியோ வேறுமென்ற நம்பிக்கையில் போவோம், போயிட்டு பார்ப்போம். நானும் தான் போனேன். ஆனால் எனக்கும் கொஞ்சம் தூரத்தில் அந்த சீன் கொஞ்சம் ஆழமாக இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் மூச்சு எடுக்க கஷ்டமா இருந்துச்சு. அப்போ நான் திரும்பிட்டேன். ஆனால் இந்த பிற யோசிச்சிருக்கேன், போய்தான் பார்க்குறது. வெல்றா மீண்டும் திரும்புவோம். இப்போ நாங்கள் போகிறோம். எந்த கோப்ரோ வந்து பலதாக போயிட்டு இப்போ கேண்டையில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். கோப்ரோ என்ன வேலையை செய்ய உள்ளுக்குள்ளே எல்லாம் தாண்டி போயிட்டு, ஆனால் ஃபுட்டேஜ் எடுக்கலாம், மெமரி கார்டை காட்டி ஃபுட்டேஜ் எடுக்கலாம். சரி, போவோம். முதல்ல என்ன வேறு இருக்கட்டு பார்ப்போம். ஓ, மேரேஜ்லாம் பண்ணிருக்காங்க, மேரேஜ் பண்ணலாம், மோதிரம் மாற்றிருக்காங்க, ரிங் மாற்றிருக்காங்க, டைவிங்கில் வெட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படியா இருக்கணும்? மேலால் வரும். நம்ம என்ன மாஸ்கோக்குள்ள தண்ணி வந்தெல்லாம் தெரியும் தானே அதெல்லாம். தெரியும். வாய்க்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா இதாக மாற்றணுமா? ஓகே, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ வெயிட் பண்ணி. வெயிட் போடலடா. ஐயா வெயிட் தாங்களே. ஓகே, எனக்கு தாழ்றதுக்கு வெயிட் போடணும், இல்லாட்டி வேலை அப்படிதான் தோட்டே இருப்போம். இது எத்தனை கிராம் வரும்? 4 கிலோ, 2 கிலோவில் 2 தாங்க. தண்ணி வேடுங்க, 2 அண்ணனுக்கு தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. ஏன்னா வாய் இப்பவே வறண்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. வாயால் சுவாசிக்க வந்து தொண்டை வறண்டுரும். காணலாட்டி ஒரு வீசடிக்குள்ள அஜயா ஒரு கிலோ இருக்கு. 6 வீசடின்னு பார்த்துருக்கோம். எடுக்க தேவைப்படும். இப்போ இந்த காலுக்கு இது போட்டோட வந்து பின்பக்கத்தால் தான் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மூக்கால சுவாசிக்கல, வாயால் தான் சுவாசிக்கணும், வாயால் தான் வெளிவிடணும். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி, வெளிக்கிடுவோம். முன்னால் நடக்கவே இல்லாமல் இருக்குது.
இந்த மலைகளுக்கு பக்கத்துலாம் எடுத்து நாங்கள் கீழே எல்லாம் சூப்பராக இருந்தது, ஒரு லெவலாக இருந்தது. கோப்ரோ சேர்த்துட்டு உப்பு தண்ணி போயிட்டு இனி இது போன கோப்ரோ மாதிரி இது வேஸ்ட் தான். இல்லைண்ணா இல்லை பாப்பா இந்த பெட்டின் இருக்குல்ல போயிட்டு சரி பெரிய லொஸ் உண்டாயிட்டு கோப்ரோ சேர்த்துட்டு அப்படியே இந்த சண்டிவே பீச்சை கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணு. அதான் இது இல்லை, இது சூப்பர் பீச். அங்கால வந்த உடனே திருவண்ணாமலை கிடக்குறதா தெரியும், அது கிஞ்சால நல்ல ஒரு அழகான ஒரு பீச். போயிட்டு வந்துட்டோம். உண்மையிலேயே திறமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கட்டாயம் டைம் கிடைக்கிற நேரம் முயற்சி செய்யுங்க. இப்போ இதுக்கு பக்கத்துலேயே வந்து கணக்கு ஃபிஷ் வச்சுக்கணும். என்ன இடமண்ணா? மரியா அக்வேரியம் சுறா எல்லாம் நிற்குதுன்னு சொன்னேன். ரைட், அது மரியா அக்வேரியம். இப்போ நீங்கள் வெயில்கிட்ட பார்த்துட்டு அப்படியே பக்கத்துலேயே இங்கால பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பிடிக்கிற அரிய வகை மீன் இங்கே சுறா நிற்குதுப்பா. சுறாவை சந்தையில் தான் பார்த்துருப்போம், இங்கே உயிரோடு நிற்குதுப்பா. எந்த இது வேறுங்க, உயிர் சுறா வச்சுக்கிறோம். நாங்கள் ஸ்னோக்லிங்ஸில் அன்றைக்கு பார்த்து நாங்கள் இது வந்து இதாக இருக்குது. வேறு என்னென்ன மீனண்ணா? மீன் பேர்கள் பார்க்கலாமா? கல்லில் தூக்கி விளையாடுது என்ன? இந்த மீனை பாருங்க, கல்லில் தூக்கிட்டு அப்படியே மேலே கொண்டு வித்தியாசமாக இருக்குது. இந்த மீன்கள் எல்லாம் வந்து இது நாங்கள் ஸ்னோக்லிங்ஸ் செய்ய கண்டுனாங்க. நல்ல வித்தியாசமான கலர் மீன்கள் இதெல்லாம் பார்த்து நாங்கள் இதெல்லாம் இதில் வந்தது. இப்போ நீங்கள் கீழே போய் கடலுக்குள்ளே போய் பார்க்குற மீன்கள் எல்லாம் வந்து இங்கே இதில் வச்சு வைக்கணும். அவர் பார்க்குறாரு பாருங்க. ஓ, இதெல்லாமே வந்து பார்த்துனாங்கண்ணா. எக்கச்சக்கம் வச்சு வைக்கணும். இது என்னண்ணா? இது பாம்பு என்ன? கடல் பாம்பு. கடல் பாம்பு இதெல்லாம் விஷமாண்ணா? இப்படி இங்கே சின்ன இதழ் வந்து எக்கச்சக்கம் வச்சு வைக்கணும். ஒரு தாவரம் இருக்குதா சரியா? இவர் வந்து கிரேடியம் மாதிரி லைட் ஓப்பன்னாலும் இவர் பவர் ஒன்று பவர் ஒன்று இருக்கு. ரைட் ஆகலும் டீப் சீல தான் இருக்கும் போல. டீப்லாம் இருக்கு. ரைட் ரைட் ரைட். இதில் பார்த்தீங்கன்னா கடற்குதிரை ஒரு ஆள் நிற்கிறார். பெரிய ஆள் என்ன? ரைட். இப்போ நாங்கள் இந்த இடத்துலையே குளிச்சுட்டு எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க இடம் எல்லாம் இருக்குது. குளிச்சுட்டு உடையெல்லாம் மாற்றிட்டு இந்த இடத்துல இந்த வெளிக்கிட போகிறோம். உண்மையிலேயே நல்ல ஒரு திருப்தி. ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் பழகினவ, அதோட உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே காட்டினவ, ஆறுதலாக இருந்து ஆரம்பரை எல்லாமே சொல்லி தருவினோம். தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் இவையிலோட வந்து இதோட முடிக்க போகிறதில்ல. நாளைக்கு இன்னும் ஒரு காணொலி இருக்குது, அது என்னன்றதை அப்படியே தொடர்ந்து பாருங்க. திருவோணமலையில் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது காட்டுறதுக்கு. நீங்கள் வடமாகாணத்துக்குள்ள ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் வர போகிறீங்கன்னா திருவோணமலை வாங்க. இந்த முறை வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து அனுபவித்து உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அதோட இந்த இடத்துல இருந்து அப்படியே வலிக்கிற போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சிலோன் வேல்ஸ் இவையெல்லாம் வேண்ட தொடர்பு விளக்கம் தந்துப்போம். அண்ணா நன்றி அண்ணா. எங்களோட வீடியோஸ் பார்த்து வர்ற எல்லாருக்குமே நல்ல இதாக செய்து விடுங்க. கேட்டேன் அடுத்தது நல்ல அமைதியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து தருவினோம். அவையில் சந்தித்தது எங்களுக்குமே சந்தோஷம் இந்த ட்ரிப்பில். என்ன
அப்போ அங்கெல்லாம் போகாத கவலை, நெஞ்சு பஞ்சாக போகிற கவடம். சரி, அப்படியே இதுலேருந்து நாங்கள் விளக்கிட போகிறோம். இரவு எங்கே தங்குறன்றது இனித்தான் முடிவெடுக்க போகிறோம். என்ன பீச் அடியில் வந்து தங்குறதுக்கு வந்து போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் போகிற வழியிலே வந்து மத்தியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு போவோம். மத்தியான சாப்பாடு, இரவு சாப்பாடு எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியாக சாப்பிட்டுட்டு போவோம்ட்டு இதில் ஒரு கடையில் வந்து நிப்பாட்டி இருக்கோம். அப்படியே போயிட்டே நீ நிற்கிற இடத்துல ஸ்டொப் அடித்தா தான் சரி. இதில் தண்ணி இல்லைன்னு எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் இப்போ இங்கால அன்னையாக்கள் பார்க்குறாங்க வந்து வேறுங்க உள்ள வருங்க. இதுதான் மாமாக்களோட வீடு. மாமா நாளைக்கு நேரம் இருந்தால் மாறும் என்ன? ஓகே ஓகே. சின்ன சரி பார்த்து அடிக்கணும். ஓகே தேங்க்யூ. இதை வந்து சின்னங்களுக்கு தான் பிடிச்சி கொண்டது. நல்லா இருக்கா வீடு?